தலைப்பு சந்தோஷத்தை தந்தார். வசனம் அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்தில் 5 8 வசனம் வர. அப்போது பிலிப்பு என்பவன் சமாரியாவில் ஒரு பட்டணத்துக்கு போய் அங்கு உள்ளவர்களுக்கு கிறிஸ்து குறித்து பிரசங்கித்தார். எங்கே? அப்போது பிலிப்பு என்பவன் சமாரியாவில் ஒரு பட்டணத்திற்கு போய் அங்கு உள்ளவர்களுக்கு கிறிஸ்து குறித்து பிரசங்கித்தான். அங்கே பாருங்கள், அப்போது பிலிப்பு என்பவன் சமாரியாவில் ஒரு பட்டணத்துக்கு போய் அந்த சுவிசேஷத்தை பிரசங்கித்தான் என்று சொல்லப்படுகிறது. நீ நம்ம கிறிஸ்துவ குறித்து பிரசங்கிக்கிறோமா? நீங்கள் 7 பார்க்குறீங்க. எப்படி பிரசங்கிக்கிறோம்? மனிதனை குறித்து பிரசங்கிக்கிறோம், மனுஷியை குறித்து பிரசங்கிக்கிறோம், அப்போஸ்தலரை குறித்து பிரசங்கிக்கிறோம், தீர்க்கதரிசிகள் போதகர் அவங்கள தான் அப்பவுமே மகிமை அளந்து போகிறீங்க. எந்த இடத்துல தேவனுக்கு கனம் கொடுக்காதபடி, அவரை உயர்த்தாதபடி அப்போஸ்தலரையும் தீர்க்கதரிசிகளையும் மேய்ப்பர்களையும் அன்றைக்கி சீரதான். மனிதனை உயர்த்தவே கூடாது. இயேசுவை உயர்த்தி பிலிப்பு சமாரியா பட்டணத்தில் பிரசங்கித்தான். அல்லேலூயா பிரசங்கித்தான். அப்பொழுது அங்கே என்ன நடந்தது தெரியுமா? பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவர்களை ஒரு மனப்பட்டு கவனித்துக்கலாம். பிலிப்பு கொண்டு பிரசங்கும் போது அவன் வாயிலிருந்து அவனை அபிஷேகத்தான் நிரப்பி ஆவிக்குரிய வரங்களாக நிரப்பி பேசினார் ஆண்டவர். அப்போ அங்கே என்ன நடந்தது தெரியுமா? எல்லாரும் ஒரு மினித்து கேட்டார்கள். அல்லேலூயா அல்லேலூயா. என்ன பெற்ற அபிஷேகம் உன்னை போதித்து நடத்தும். நீ பெற்ற அபிஷேகம் உன்னை போதித்து நடத்தும். பிலிப்பு அபிஷேகம் அவரோடு ஆமையார் கிரியை செய்தார். அருமையான தேவச்சனமே, இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம்? ஒரு சபையை கொடுத்து உயர்த்திக்கிட்டே இருப்போம். சபை என்ன தெரியுமா? ஒரு கூறுகை இடம் தான். ஆனால் சபையை உயர்த்தக்கூடாது, தீர்க்கதரிசியை உயர்த்தக்கூடாது, அப்போஸ்தலரை உயர்த்தக்கூடாது, எந்த போதகளையும் உயர்த்தக்கூடாது. இயேசுவை உயர்த்து. கல்வாரி சிலுவையிலே இயேசுவை தான் உயர்த்தணும். அப்போ தான் அந்த அபிஷேகம் இருக்கும். நீ எப்போது ஒரு ஊழியக்கார உயர்த்தி அப்போ பெற்ற அபிஷேகம் இல்லை. நீ ஒரு பரிசுத்தம் நிரப்பப்பட்டிருக்கலாம், அந்நிய பாஷை பெற்றிருக்கலாம், ஞானஸ்நானம் பெற்றிருக்கலாம், எந்த ஸ்தலத்திலையும் கல்வாரி சிலுவிலே வந்து இயேசு தவிர வேற உன்னை உயர்த்தினா நீ சீரம். நீ அங்கே இயேசு வர மாட்டார். அவர் உடனே மனிதனை உயர்த்தும் போது அவர் உன்னிட்டு போயிடுவார். நீ உட்காருப்பார். இந்த எவ்வளோ நேரம் நீ பேசக்கூடிய வார்த்தைகள்லாம் இதயத்தை நிறைவினால் வாய் பேசும். அப்போ அங்கே ஒரு கிரியும் நடக்காது. 1 லட்சம் வந்தாலும் 10 லட்சம் வந்தாலும் ஒரு விடுதலையோடு போக மாட்டாங்க. நீ அங்கே உயர்த்தது யார்? மனிதனை மனுஷிய. இயேசுவை உயர்த்தினா அவங்க வருவார். நீ பெற்ற அபிஷேகம் பிலிப்போடு இருந்தது. 9 வரமும் செயல்பட்டது. செயல்பட்டு நாங்கள் மகிமை இறங்கினது. மகிமை மேல் மகிமை, மகிமை மகிமை. ஓ ரபக்கரபா சங்கர பரிகரவசியா. மகிமை இறங்கினா என்ன நடந்து? எல்லா அற்புதமும் நடந்தது. அது இன்றைக்கி அநேக சபைகளில் ஏன் அற்புதம் நடக்கலை தெரியுமா? அதிசயம் நடக்க இல்லை தெரியுமா? அவங்கள்ட்ட எல்லாம் எங்கள் சபை தான் உயிர் பிடிச்ச சபை, எங்கள் உயிர் தான் அப்படி கிடையாது. சபையும் உயிர் பிடிச்சி கிடையாது, ஊழியக்காரது இயேசுவே உயிர் பிடிச்சி. இதை வெட்டுக்கிட்டு இன்றைக்கும் சத்தியத்தை அறிவுகள் சத்தியம் விடுதலையாக்கும். சத்தியத்தை அறியக்கூடிய அளவுக்கு அறியலை. அப்படி இல்லை. எப்படி உயிர் பிடிச்சி வரும்? வராது. உலகத்தை எந்த மனுஷன் உன்னுடைய பாவத்துக்காக என் பாவத்துக்காக அவர் ரத்தம் சிந்தி நிறுத்தி போய்க்கொள்ள முடியாது. சிலுவையிலே நமக்காக 7 கண மக்களுக்கு அடிக்கப்பட்ட அன்பின் நேசர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உனக்காக எனக்காக மரித்து வந்த இயேசு அவரை மகிமைப்படுத்த ஏன் அப்போஸ்தலரை மகிமைப்படுத்த தீர்க்க எந்த பலவத்துவம் சபை கூட்டி சேர்க்குமா? இயேசு உன்னை கூட்டி சேர்ப்பார். இன்றைக்கி அனைவர்களும் அபிஷேகம் எந்த இடத்தெல்லாம் மனிதனை உயர்த்திறியோ
அங்கே உன் பெற்ற அபிஷேகம் போயிடும். எந்த சபை விட்டு அபிஷேகம் போயிடும். அப்போ நீ சீரவாக இருப்பாய். அதான் ஆண்டவரோட வார்த்தை. என்று ஆண்டவரோட பேச இங்கே என்ன நடந்தது தெரியுமா? பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவர்களை ஒரு மனப்பட்டு கவனித்தார்கள். ஏன்டா பிலிப்பு அபிஷேகம் இருந்தது. ஃபுல்லாக பிலிப்பி அபிஷேகத்தா தேவன் நிரப்பி ஆவிக்குரிய உண்மை வரல நிரப்பிட்டார் தேவன். ஏன்டா அப்போ தான் ஒரு மனப்பட்டு கவனித்தாங்க. அந்த அபிஷேகம் இறங்கிச்சு. வரம் செயல்பட்டாது. செயல்பட்ட உடனே நாங்கள் என்ன நடந்து பற்றியலாம் அது பற்றி இன்றைக்கி நம்ம இந்த மனித உயர்த்தி பற்றி என்ன செய்கிறோம்? அவங்கள ராஜாக்கள் மந்திரம் மாதிரி கௌரவிக்கிறாங்க. அப்போ அங்கே யார்? அவர் சொன்னார், என்னுடைய மகிமையை நான் ஒரு கொடைன்னு சொல்லிட்டார். அவரோட மகிமை இயேசுக்கு தான். எந்த மனுஷன் கிடையாது. இன்னும் இந்த சத்தியத்தை 7 கண்டத்திலிருந்து நீ கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நல்லது, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. வேறு என்னுடைய நாமத்தை எங்கே பிரஸ்தாபப்படுத்துகளோ அங்கே வந்து ஆசைப்பேன். அவரை மகிமைப்படுத்தாதபடி என்னையும் உன்னையும் நீங்கள் மகிமைப்படுத்திக்கிட்டு இருந்தால் அங்கே இயேசு வர மாட்டார். நீங்கள் காலையை டப்பாக தான் இருப்பீங்க. தவிக்க காலையை போட்டு போகிறீங்க, நல்லது. 6ஆம் காலத்து வரும்போது எப்படி வரணும்? விடுதலையோடு வரணும். மறுபடியும் நான் சப்பானியாக இருக்கிறேன்னு சொன்னால் என்ன? ஏன்னா அப்போ நீ போகிற சபையில் அபிஷேகம் இறங்கணும். அந்த ஊழியக்கார அபிஷேகம் பெற்றவர்களாக இருக்கணும். அவர்கிட்ட ஆவிக்கு ரொம்ப வர செயல்படணும். செயல்படுறதானே ஆவியான கிரி செய்வார். இல்லைன்னா ஆவியை கிரி செய்வாரா? கிரியை செய்ய மாட்டார். அருமையான தேவைச்சானமை. அடுத்த வசனத்தை பார்ப்பது, அங்கே பிலிப்பு அபிஷேகத்தில் நிரம்பி அங்கே துவங்கிட்ட பொழுது அங்கே என்ன நடந்தது தெரியுமா? அநேகரில் இருந்த அசுத்தாவிகள் மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டு அதை விட்டு புரட்டாதான். பிலிப்பு இருந்தா அந்த சபை இருந்த எல்லா புரட்டு போயிட்டு நான் போய் எங்கே இருக்க மாட்டேன். ஒரு நாளுங்க ஒரு சகோதரர் வந்தார். 2 வாலிப தம்பிமார்கள். கொஞ்சம் காலங்களுக்கு முன்னே அப்போ நான் ஒரு ஊழித்து போயிட்டு வெளியே வாக்கத்து ஒரு பிறகு போயிட்டு வந்து கொஞ்சம் அந்த அசுத்தாவி சொல்லுது. அப்படித்த மந்திரிகள் அசுத்தாவின்னா பிரேத கல்லறைகளில் இருந்து வந்த ஆவிகள். இப்போ ஊழியக்காரன் வந்துட்டு அது நம்ம தப்ப முடியாது. அதுவாக பேசிக்கிட்டு தான் சபை மக்கள் சொன்னாங்க. இப்போ நம்ம போயிட வேண்டியதான். அதுக்கு மேலே மிரட்டிக்கிட்டு இருந்து உள்ளே இருந்து அவன் ஜெபிக்க வந்து உடல அது சொல்லிட்டு பிரேத கல்லையிலேருந்து எங்களை மந்திரவாயை அனுப்பி வச்சிருக்கிறான். கல்லையில் உள்ள ஆவிகளில் இயேசு நான் போ, நீ பிரேத கல்லையில் வந்தான் சரி, எந்த கண்டத்துக்கு வந்தா இப்போ போட்டு போ. இயேசு நாம் தான் அந்த அசுத்தாவிகள் உடனே புறப்பட்டு போயிட்டு அதுக்கு முன்னே மிரட்டிக்கிட்டு இருந்து விசுவாசிகள்லாம் பயந்து 2 வாலிய பையனுவேன் அந்த ஆவி எங்கேருந்து உள்ள பிரேத கல்லில் ஆவி. இன்றைக்கி அந்த பிரேத கல்லறைக்கெல்லாம் போகிறாங்க. நான் போகக்கூடாதுன்னு சொல்லலை. அங்கே போகும்போது எல்லோரும் கிறிஸ்துக்கு வாழ்கிறவர்களாக இருக்காங்க. கிறிஸ்துவ மருத்துவ எங்கே இருப்பாங்க? இளைப்பாறுதலுக்குள்ளே இருப்பாங்க. எல்லாரும் இளைப்பாருக்கு போயிருக்காங்களா? செய்த அக்கிரமம், பாவம், கொள்ளை, விபச்சாரம், குடிபாது அவன்லாம் எங்கே போவான்? இளைப்பாறு போக மாட்டாங்க. அந்த பிரேத கல்லையில் தான் இருப்பாங்க. அப்போ அதுக்கெல்லாம் போய் நம்ம என்ன செய்யும்? ஆராதனை செய்கிறோம். வீட்டில் அதுக்கு ஆராதனை செய்கிறோம். மாலை வாங்கி போடுறோம். அங்கே உலகத்தில் என்னென்ன பொருட்சோ அதை கொண்டு வைக்கிறோம். பேண்ட் சட்டை வைக்கிறோம், புடவை வைக்கிறோம். அவங்க பிரேத கல்லில் யார் இருக்காங்க தெரியுமா? கிறிஸ்து இளைப்பால் போவாங்க தான் பிரேத கல்லில் இருப்பாங்க. அதுக்கு ஆராதனை செய்யக்கூடாது. ஆராதனை செய்தான்னா அது பிரேத கல்லைகள் ஆவி. அதை ஒரு கட்டவும் முடியாது. அது சங்கிலில் கட்டாலும் குடைச்சி போட்டு அங்கே எல்லாம் குடியிருப்பு என்றால் எங்கே இருந்தால் பிரேத கல்லையிலும் வனாந்தை தான் இருந்தது. அந்த ஆவியை ஆண்டு போ என்றார். அப்போ அங்கே பிரேத கல்லறைகளில் இன்றைக்கி நிறைய பேர் ஆராதனை செய்கிறாங்க. கிறிஸ்துவ வாழ்ந்தால், கிறிஸ்துவ மரித்தால் இளைப்பார் அங்கே சந்திப்போ. எங்கே?
மகிமை ராஜ்யத்திலே, மகிமை ராஜ்யத்திலே கல்லறையில் இல்லை, கல்லறையில் இருக்கக்கூடியலாம் பிரேத கல்லறை இருக்கலாம், கிறிஸ்துக்குள் வாழாத இழைப்பாரு அங்கே தான் இருப்பாங்க. அப்போ என்ன கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்களா? 7 கண்ணு நிகழ்ச்சி பார்க்குறீங்க, அங்கே ஆராதனை செய்யாதுங்க, கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்க, கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்க. பிரேத கல்லறைக்கு ஆவிக்கு ஆராதனை செய்யாதுங்க, அதுக்கு மாலை போடாதுங்க, புடவை வாங்கி சட்டை வாங்கி வைக்காதுங்க, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதுங்க. இதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. இதே ஆவியம் பேச இதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ என்ன செய்யுது, அங்கே அநேக இந்த அசுத்தாவிகள் கர்த்தர் கூப்பிட்டு அவளை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாத சோதர் அந்த 9 வரமும் ஆவிக்குரிய 9 வரமும் பிலிப்புக்குள்ள இறங்கும் போது அவன் மகிமை இறங்குது, மகிமை இறங்குது, மகிமை இறங்குது. அநேக அஸ்தாயும் புறப்பட்டது. திமிர்வாத தன்னாலே கட்ட அழுக்கப்பட்டாச்சு, திமிர்வாதர்கள் சுகம் பெற்றார்கள். ஏன்னா அபிஷேகம், அந்த வல்லமை நீ போகிற சபையில் இருக்கா, இல்லை ஒன்றே இருக்கா, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஆனால் தான் இன்றைக்கி அனைவருக்கு இயேசு கிறிஸ்து நாமம் அதிசயத்தின் நாமம், அற்புதத்தின் நாமம், முடியின் நாமம், சமாதான நாமம், தந்தை இயேசுவின் நாமம். வானத்திங்களே இயேசு நாமம் வேறு நாமமே இல்லை. அந்த நாமம் தான் முழங்காலம் முடக்க செய்த நாமம், இயேசுவின் நாமம். இன்னைக்காவது புரிஞ்சுக்கிட்டியா? நான் 10 வருஷம் போடுறேன் சர்ச்சைக்கு, ஏண்டா நான் அப்படி தான் இருக்கிறேன்னா என்ன அர்த்தம்? அங்கே ஆண்டு அபிஷேகம் இல்லை, வல்லமை இல்லை, வரம் இல்லை, அதனால தான் அப்படி இருக்கா. அதனால் நான் யாரும் குறைப்படுத்தி குற்றம் சொல்லலை. ஒரு சபை என்னால் ஆவிக்குரிய 9 வர செயல்படணும், மகிமை 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 இறங்கிக்கிட்டே இருக்கணும். நீ போகும்போதே அங்கே மகிமை இறங்கணும். நீ எப்படி போகிற? ஐயோ கண்ணீரோடு, கவிதையோடு, துன்பத்தோடு, துயரத்தோடு ஒரு ஆறுதல் கிடைக்காதா, சமாதானம் கிடைக்காதா, சந்தோஷம் வரும்போது ஆறுதல் சமாதானம் வரணும். அதுதான் சபை, அதான் உயிர் மெச்சி. அது ஒரு நாள் ஒரு மண்ணை கொண்டு வந்தாங்கங்க. 50 ஒரு இடத்துலேருந்து ஒரு மனுஷன் வாலிப பையன், அவன் என்ன செய்கிறான்னு தெரியுமா? தேவட்டுக்கு வந்தோடனே ஒரு பக்கத்து அந்த பக்கம் பட்டக்ஸை ஜெயித்து வச்சுட்டு வருவான் ஒரு ஆவி. அவன் ஜெபிக்கும் போது அங்கே என்னது ஆவி போயிட்டு எது. அப்போ அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம். என்னென்னால் சந்தோஷத்தை கொடுத்தாரா இல்லையா? இங்கே அற்புதம், அந்த சந்தோஷம் வந்துட்டு இயேசு கிறிஸ்து நாமத்தில் சந்தோஷம் வந்துட்டு. அந்த சந்தோஷத்தை காண வேண்டுமானால் 51 அதிசய வீட்டில் ஒரு அதிகாலை ஜெபம், காலை 10 மணிக்கு உபாசபம், காலை 10லேருந்து 2 வரை வா, இயேசுக்கு நாம் அழைக்கிறோம். இது ஒரு சபை கிடையாது, டெலிவரன்ஸ் மினிஸ்டர், விடுதலை ஊழியம். அது வெளியே பெற்று கத்தான் உனக்கு ஆண்டு தொட்டால், உன்னை பேசினால், நீ தொலைக்காட்சி வச்சு ஊழிய காணிக்காட்சி கத்ததாமே ஆஸ்பர். ஆமே ஆமே. மேலும் தேவ ஊழியரை நீங்கள் தனித்தனியாக சந்தித்து ஜெபிக்க விரும்பினார் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5 மணி முதல் காலை தொழுகையில் நீங்கள் கலந்து கொண்டு சகோதரர் அவர்களை சந்தித்து ஜெபித்துக் கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி, தொலைபேசி எண் 26574550, 26574551, செல்போன் 9383344445. புத்தூர் அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் நடத்தும் பரிசுத்த உபவாச ஜெப கொடுகை நடைபெறும் இடம் அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் 71 மௌனசாமி தெரு, ஆம்பத்தூர் ஓச்சி. இதில் சிறப்பு ஜெபம் மற்றும் தேவ செய்தி அளிக்க இருக்கின்றவர் தீர்க்கதரிசி எஸ் தங்கசாமி அவர்கள். அன்பானவர்களே, இந்த உபவாச கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல அன்புடன் அழைக்கப்படுகின்றீர்கள். தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி, 71 மௌனசாமி தெரு, ஆம்பத்தூர் ஓச்சி, சென்னை 53.